அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்வரின் சேனல். இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு படம், அண்டர் ரேட்டட் படமா இப்போ வந்திருக்க படம் தான் உயிர் தமிழுக்கு. இந்த படம் ஒரு சிறந்த படம் தான் இது. படம் பார்த்துட்டேன். நல்லாவே இருக்கு. பொலிட்டிக்கல் சட்டையர் படம். எப்படி பழைய சிறந்த இயக்குனர் அறியப்படுற மணிவண்ணன் அவர்கள் சத்யராஜ் அவர்களை வச்சு அமைதிப்படைன்னு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் கொடுத்தாரோ, அதே பாணியில் இந்த படம் வேறு மாதிரி ஜேர்னலில் நல்ல வித்தியாசமாக போகுது. இந்த படம் நல்ல ஒரு சிறந்த படம். இது எதுக்கு அண்டர் ரேட்டட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நல்ல படம் தான். இந்த மாதிரியான படங்களை சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தமிழில் ஒரு நல்ல ஒரு அரசியல் சட்டையர் அந்த பாணியில் அரசியல் நையாண்டி லேசாக தொட்டு யாரையும் புண்படுத்தாத மாதிரி இப்போ படத்தில் கையாண்டிருக்காங்க. அதனால தான் இப்போ சென்சார்லேயும் தப்பிச்சு வந்துச்சு. டைலாக் எதுவும் மாட்டாமல் அந்தளவு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாம் அந்த எப்படி அதை காட்சிப்படுத்தியிருக்காங்கன்றதெல்லாம் டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலாம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருங்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் ஓடிடியில் வரும்போது குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமான்னு சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்துக்கு விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் இப்போது அமீர் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் அமீர் அவர்கள் ஏற்கனவே யோகி மூலம் அறியப்பட்டவர். பருத்தி படத்து மூலம் சிறந்த தேசிய விருது பெற்ற படம். அந்த படத்தோட இயக்குனர் அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. தமிழர்கள் எல்லாரும் அறிஞ்ச ஒரு நல்ல டைரக்டர். அவர் நடிப்புக்கும் நல்ல பேர் பெற்றவர். யோகி படத்தில் நல்ல பேர் வாங்கியிருந்தார். ஒரு சில படங்களில் ஒரு பாட்டுக்கு வந்தாலும் ஒரு படத்துக்கு நல்ல அந்த பாட்டுலேயும் நல்ல டான்ஸ்லாம் பண்ணி கண்டித்து பொண்ணு அந்த பாட்டுலேயும் நல்லா டான்ஸ் ஆடிப்பார். இப்படியே பல கலைகள் தெரிஞ்ச ஒரு சிறந்த நடிகர் அவர். அவர் நடிப்பில் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் டைரக்ட் பண்ண அந்த ஆன்டி இண்டியன்ஸ் படத்தோட ப்ரொடியூசர் ஆதம்பாவா இந்த படத்தோட டைரக்டராக இருக்கார். புதுமுக டைரக்டர் தான், நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. புதுமுகன்னு தெரியாத அளவுக்கு படத்தை சிறப்பாகவே கொண்டு போயிருக்கு. படம் நல்ல ரிச்னஸாக இருக்குது. படத்தில் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ, படத்துக்கு நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. படத்தில் அந்த ரிச்னஸ் தெரியுது. அதெல்லாம் படத்தில் 555 படத்தில் ஹீரோயினை நடித்த சாந்தினி ஸ்ரீதரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் இமான் அண்ணாச்சி, ஆனந்த்ராஜ், அப்புறம் டைரக்டர் ராஜ் கபூர், அப்புறம் மறைந்த இயக்குனர் மாரிமுத்து இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைதிப்படை பணியில் அரசியல் சட்டையர் அண்ட் காமெடி கலந்த நல்ல ஒரு ரொமான்டிக்கான எல்லாமே கலந்த ஜானரான படம். படத்தோட கதை, ஃபீட்பேக், கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, அமீர் எம்ஜிஆர் பாண்டின்னு சொல்கிற இந்த பேரில் ஊருக்கு நல்லது பண்ணிட்டு வர்றாரு. அவர் கேபிள் டிவி ஒன்று வச்சு நடத்திட்டு வர்றாரு அந்த ஊரில். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாட்டி அங்கே ஒரு ஒரு ஹீரோயினை சந்திக்கிறாரு, சாந்தினி. அவங்கள சந்திக்கும் போது அவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க கவுன்சிலருக்கு. இவரும் அதை பார்த்துட்டு ஆசை வந்துடுது. இவர் கூட இருக்க இமான் அண்ணாச்சிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போய் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு இமான் அண்ணாச்சியை மாற்றிட்டு நான் நிற்கிறேன்னு சொல்லி இமான் அண்ணாச்சி அவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவர், ரொம்ப ஒரு வெல்விஷரு. ஸோ அதனால் சாந்தினி நிற்கிறதால அவரும் நிற்கிறாரு. இவங்க 2 பேரும் நின்று தேர்தலில் ஜெயிச்சிடுறாங்க. 2 பேரும் கவுன்சிலர் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள மோதல் காதல் ஆகிடுது, ஹீரோ அமீருக்கும் ஹீரோயின் சாந்தினிக்கும். ஸோ இது 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 அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருக்க ஆனந்தராஜுக்கு, ஹீரோயினோட அப்பா ஆனந்தராஜுக்கு அவங்களோட காதல் பிடிக்கல. அதனால் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதனால் அமீருக்கும் அவருக்கும் சின்ன சின்ன ஒரு உரசல்கள், மோதல்கள்லாம் வருது. அது அரசியல் ரீதியாகவும் பெரிய அளவில் வருது. ஏன்னா ஆனந்தராஜ் ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி. ஆனந்தராஜ் கட்சியில் நின்று தான் பொண்ணு ஜெயிச்சிருப்பாங்க. இவர் வேறு கட்சி. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே கிளாஷ் ஆகுது. இந்த இந்த பரபரப்பான சூழ்நிலையில் திடீர்னு ஆனந்தராஜ் மர்ம நபர்களால் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை பழி இவர் பர்சனல் ரிவெஞ்சு, அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்னால ஹீரோ அமீர் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லி நியூஸ் பரப்பிடுறாங்க. அந்த நியூஸ் மீடியாலையும் பரவிடுது. ஹீரோயின் சாந்தினியும் அதை உண்மை நினச்சிட்டு ஹீரோவை வெறுக்கிறாங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் பழியை துடைக்கிறதுக்காக காலத்தில் இறங்கினார். அதுக்கப்புறம் அந்த பழியை துடைச்சாரா, அவர் மேலே விழுந்த அப்புறம் கொலை பழியை துடைச்சாரா, ஹீரோயினுக்கு மேலே ஹீரோயினுக்கு அவர் மேலே அந்த வெறுப்பு தீர்ந்துதா, அதுக்கப்புறம் அவங்க காதல் கை குடிச்சா இல்லையா, அரசியலில் மேலே வந்தாரா இல்லை அவர் அப்படியே டவுன் ஆகிட்டாரா அப்படிங்கிறத நல்ல ஒரு ரொமான்ஸ் கலந்து நல்ல ஒரு அரசியல் சட்டையை நிறச்சி சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைதிப்படை பாணியில் மணிவண்ணன் அவர்கள் அந்த படத்தை அரசியல் சட்டையர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்ல அரசியல் சட்டையர் காட்சிகள், அரசியல் நையாண்டிகள்லாம் ஒரு காதல் கலந்து, ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் கலந்து, எப்படி புரட்சி திலகம் பாக்யராஜ் அவர்கள்லாம் படம் எடுப்பாரோ அந்த மாதிரி படத்தில் எல்லா ஒரு ஜேர்னல்ஸையும் கலந்து வித்தியாசமான முறையில் எடுத்திருக்கிற ஆதம்பாவா போர் அடிக்காமல் போகுது. இந்த படம் எப்படி அண்டர் ரேட்டட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நல்லா தான் விளம்பரம் பண்ணாங்க. அது எதனாலும் தெரியல. ஒருவேளை 3 நாளாக இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு தியேட்டர்ஸ்ன்னு கேள்விப்படுறேன்.
இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. படம் நல்லா ரிச்சாகவே இருக்குது. படத்தில் கேஸ்டிங் எல்லாமே சிறப்பாகவே இருக்குது. நல்ல ஒரு பெரிய நடிகர் பட்டாலாம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ அமீர் கேரக்டர் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அவர் ஒரு இயக்குனர்ன்றதால கேரக்டர் நல்லா உள்வாங்கி அவர் ஒரு அலட்டல் இல்லாமல் அந்த அசால்ட்டான நடிப்பில் வந்து பின்னி படம் எடுக்கிறாரு. அந்த காதலன் கேரக்டர், அரசியலில் வந்து அந்த நையாண்டிகள், அரசியலில் மேலே வர்றது, அப்புறம் அப்புறம் இந்த ஒரு மேலே விழுந்த பழைய வந்து துடைக்கிறதுக்காக அது இறங்கி களத்தில் இறங்கி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, காமெடி, ரொமான்ஸ்னு எல்லா ஒரு இதுலேயும் ஒரு ஃபுல் பேக்கேஜாக நல்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அமீர் அவர்கள். படத்தில் ஃபீல் குட்டாக கொண்டு போகிறதுக்கு அவரும் முக்கியமான காரணம். படத்தில் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல், எந்த இடத்துலையும் மிகை இல்லாமல், எந்த இடத்துலையும் அமர்ச்சூர்த்தனம் இல்லாத அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தி சிறப்பான நடிகர்னு பேர் எடுத்திருக்காரு. இயக்குனராக இல்லாமல் சிறந்த நடிகர்னும் பேர் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் 5, 5, 5ன்னு சொல்லி நடிகர் பரத் அவர்கள் நடிப்பில் வந்த படம். அந்த படத்தில் ஹீரோயின் நடித்த சாந்தினி ஸ்ரீதரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயினாக வந்திருக்காங்க. அவங்க நடிப்பை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. என்னென்னா கொஞ்சம் அந்த ஒரு சென்டிமெண்ட் காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கை நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் திணற மாதிரி தெரியுது. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். இப்போதைக்கு அவங்க ஓகே தான். மற்றபடி படத்தில் வந்து இமான் என்னாச்சு வந்து ஒன்லைனில் வந்து பின்னி படம் எடுக்கிறாரு. அது நல்லா கவுண்டர்லாம் நல்லாவே அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அமீர் அவர்களோட படத்தில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. இமான் நினச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த கேரக்டர். அது இல்லாமல் அந்த ஒரு ஹீரோ அமீர், அப்புறம் இமான் என்னாச்சு அவங்க டீமில் வர அந்த சரவண சக்தி, அப்புறம் சில படங்களில் வந்து அந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் எல்லாமே இதில் நல்ல கேரக்டர் நல்லா காமெடிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க சேர்ந்து. அது இல்லாமல் படத்தில் ஆனந்தராஜ் வந்து இந்த எம்எல்ஏ கேரக்டரில் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு காமெடி மாதிரியான மேட்ச்சில் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். சமீபத்தில் காமெடிகளை பின்னி படம் எடுக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு மைல்டு வில்லனாக காமிச்சிருக்காங்க. அவர் கேரக்டர் கொஞ்சம் நேரமாக வந்தாலும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. மகாநதி சங்கரும் ஒரு சில சீன் வந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. படத்தில் அவங்க கேரக்டர் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான கேரக்டரில் வர ஒரு இயக்குனர் மறைந்த மாரிமுத்து அவர்களும், அப்புறம் டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களும் அவங்க நடிப்பை வந்து உணர்ந்து சிறப்பாகவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. படத்தில் வித்யாசாகர் அவர்கள் மெலடி கிங்குன்னு பேர் எடுத்தவர். இந்த படத்துலையும் ஒரு ஃபஸ்ட்டு டைட்டில் சாங் வந்து நல்லா ஒரு பின்னி படம் எடுக்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் புகழ போட்டுற மாதிரி நல்லா ஒரு அமீர் அவர்கள் இன்ட்ரடக்ஷன் சாங் நல்லா இருக்குது. அது இல்லாமல் 2, 3 மெலடியும் நல்லா போட்டிருக்காரு. பிஜிஎம் வந்து படத்தை எலிவேட் பண்ணுது. நல்லாவே போட்டிருக்காரு. வித்யாசாகர் அவர்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து நிகழ்கால அரசியலை வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதனால தான் படத்தில் எந்த இடத்துலையும் சென்சாரில் மாட்டாமல் படத்தை கொண்டு வந்துட்டார் ஆதம் பாவா. இந்த படம் வந்து மணிவண்ணன் அவர்கள் எப்படி அந்த பொலிட்டிக்கல் ஷட்டேர் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அங்கங்கே வந்து நிகழ்கால அரசியலை தொட்டு காமிச்சிருக்காரு. அது யாரையும் புண்படுத்தாத அளவுக்கு, யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு அப்படியே கடந்து போகிற அளவுக்கு மைல்டாக பண்ணியிருக்காரு. அதனால் படத்தில் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யாரையும் புண்படுத்தாத அளவுக்கு பண்ண காமெடி நல்லா ஈடுபட்டிருக்கு. அது படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அரசியல் நையாண்டி ஷட்டையர்லாம் படத்தை வந்து காதல் எல்லாம் கலந்து என்கேஜிங்காக கொடுத்ததால இயக்குனர் ஆதம் பாவா கவனம் இருக்கிறாரு. படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர் பங்கும் பெரிய பங்கு. ஏன்னா வைல்ட் ஷாட்ஸு, அப்புறம் வைல்ட் ஆங்கிள் ஷாட்ஸு, நிறைய ஒரு நடிகர் பட்டாளம் வர சீன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கும்பலாக இருக்க சீன்ஸ்லாம் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையும் இந்த கேமரா ஆங்கிள் மிஸ் ஆகாமல் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லா சீன்ஸுமே நல்லா எலிவேட் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸும் எல்லாமே நல்லா இருக்குது. படம் மைனஸே இல்லையானா ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. படத்தை வந்து மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் ட்ரிப் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஹீரோ ஹீரோயின் எமோஷனல் பாண்டு வந்து ரொமான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஃபீல் குட்டாக வந்திருக்கும். நம்மளோட கனெக்ட் ஆகல. அது இல்லாமல் சில காட்சிகள்லாம் வந்து ஏற்கனவே வந்து அமைதிப்படைகள் மாதிரியான அரசியல் சட்டையர் படத்தில் வர அந்த காட்சிகள் இந்த படத்துலையும் சமீபத்தில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் வர காட்சிகள் பார்த்த மாதிரி ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பான மிஸ்ட்ரியை கொண்டு வந்திருந்தா இன்னும் சிறப்பாக வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம், அண்டர்ரேட்டட் படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜனரஞ்சகமான படம், யாரையும் ஏமாத்தாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மைல்டு காமெடி, ஆக்ஷன், ரொமான்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்களில் வந்திருக்கு. இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம ஒன் டைம் மஸ்ட் வாட்ச்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து நல்லா ஒரு கொண்டாடினா தான் இந்த மாதிரி ஜனரஞ்சகமான படங்கள்லாம் வரும். பெரிய பட்ஜெட் படங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களும் நம்ம வந்து வரவேற்பு கொடுத்தா தான் சினி ஃபீல்டு நல்லா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். தமிழ் படத்தில் சமீபத்தில் வந்த படங்களில் இந்த அரசியல் சட்டையர் ஜானரில் இந்த படம் சிறந்த படம்னு என்னால் பார்க்கப்படுது 2024. இது என்னோடய கருத்து. ஸோ இந்த படம் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக வெர்டிக்ட் வந்து ஒன் டைம் பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் படம். ரொமான்டிக் காமெடி நிறைஞ்ச படம். அரசியல் சட்டையர்னாலும் அரசியல் ரொம்பவும் இது இல்லாமல் ஒரு டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. யாரையும் காயப்படுத்தாது. ஸோ அந்த படத்தை வந்து ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். இப்போ தியேட்டர்களில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னால தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த ரிவ்யூஸோட கம்மியாக தான் வந்துகிட்ருக்கு. இந்த படத்துக்கு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணி போடணும், படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.